மக்களே, நம்மளுடைய ராமநாதபுரம் மாவட்டத்துல ஒரு மோசமான ஒரு சம்பவம் என்பது நடந்திருக்கு. இந்த சம்பவத்தை பற்றி நான் சொல்லி முடிக்கும்போது, நீங்க சேடா ஃபீல் பண்ண போறீங்க. ஏன்னா ஒரு 5 வயசு குழந்தை இறந்திருக்குதுன்னா, யாருங்க இந்த இடத்துல வந்து கஷ்டப்படாம இருப்பாங்க? மனசு வந்து அவ்வளோ கஷ்டப்படுதுங்க. இது வந்து ஒரு கதையாகவே இருந்துகிட்டு இருக்குல்ல. அதாவது தமிழ்நாட்டை கடந்து இந்திய அளவுலங்க நெறைய குழந்தைகளுக்கு வந்து இப்போ வரைக்கும் சரியான ஒரு பாதுகாப்பு இல்ல. ஸோ அத்தனை கிரைம்ஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அது எல்லாத்தையும். ஒவ்வொரு நாளும் கடந்து போய்க்கிட்டு தான் இருக்கும். அவ்வளோ நியூஸ் வந்து கொட்டி கிடந்து கிடக்குது. ஸோ இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த 5 வயசு குழந்தைக்கு என்ன நடந்திருக்குன்றதை பற்றி உங்ககிட்ட இருந்து ஒன் பை ஒன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எந்த அளவுக்கு ஷார்ட்டாக சொல்லி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிடுறேன். வணக்கம் மக்களே, நான் உங்கள் கோகுல். இது உங்கள் கூகுள் டேக். இது போன்ற கரண்ட் அஃபேர்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கூகுள் டேக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ரீசெண்டாக மதுரையில் கார்த்திகை செல்வி பாலகணேஷ் அப்படின்ற ஒரு தம்பதிங்க, அவங்களுக்கு ட்வின்ஸு பாப்பா, அதில் இருக்கக்கூடிய ஒரு பாப்பா தான் இப்போ வந்து இறந்து போயிருக்கு. ஆக்சுவலாக என்ன பார்த்தோம்னா, கார்த்திகை செல்வி பாலகணேஷ் அப்படிங்கிற இந்த தம்பதியுடைய ஊர் வந்து மதுரைங்க. ரீசெண்டாக லீவ் விட்டுருக்காங்க. இந்த சாட்டர்டே சண்டேனாவே பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவு. அது போன்ற சமயத்தில் குழந்தைகளோட பேரண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, வெளியில் போவதற்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு கோயிலுக்கு போகலாம், இல்லை ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவாங்க. கார்த்திகை செல்வி மற்றும் பாலகணேஷ் அவர்கள் ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய கார்த்திகை செல்வி அவர்களுடைய அம்மா வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ போனவங்க அந்த இடத்துல சாட்டர்டே நைட் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஸ்டே பண்ணும்போது இதில் வந்து பல்வேறு விதமான தகவல்கள் வந்து சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. ரைட்டர் மீடியா சோர்ஸில் வந்து ஒரு தகவல் வந்து பார்க்க முடியுது. நம்மளுடைய மீடியா இருக்குது பார்த்தீங்களா, நியூஸ் சேனல்ஸ், அவங்க போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நியூஸை வந்து கேதர் பண்ணும்போது அவங்க ஒரு வகையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து எந்த தியரி கரெக்டாக இருக்குன்றதுன்னு தெரில. பட் எல்லா தியரியும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன். அந்த மாதிரி அந்த குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்க அம்மா வந்து ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்கே அப்படிங்கிற ஒரு நகருக்கு வந்து போகிறவங்க அந்த இடத்துல வந்து நைட்டு தங்குறாங்க. அந்த மாதிரி நைட்டு தங்கும்போது இந்த கார்த்திகை செல்வி அப்படின்ட்டு 2 குழந்தைங்களுடைய அந்த ட்வின்ஸோடைய அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டுடைய கதவை வந்து திறந்து வச்சு தூங்கப்பட்டு இருக்கதாக சொல்லப்பட்டு வந்துட்டு, கதவை திறந்து தூங்கியிருக்காங்க. காலையில் 5:30 மணி அளவில் கார்த்திகை செல்வி அந்த குழந்தைகளுடைய அம்மா வந்து எழுந்து பார்க்கும்போது 5 வயசு குழந்தை காணாமல் போயிருக்குங்க. பதறி அடிச்சுக்கிட்டு பக்கத்துல எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. இதை தாண்டி இன்னும் இதில் வந்து இன்னும் நியூஸ் வந்து சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்குன்னா, இதை தாண்டி இன்னொரு தேரி, அந்த குழந்தை அவங்க வீட்டில் இருந்து, அதாவது கார்த்திகை செல்வி அவர்களுடைய அம்மா வீடு, அந்த குழந்தையுடைய பாட்டி வீட்டில் இருக்கக்கூடிய தென்னையில் வந்து படுத்து உறங்கியிருக்கு அந்த பாப்பா அவங்க பாட்டி கூட. அப்போதான் மிஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. அரௌண்ட் ஒரு 3 o'clock தான் இந்த சம்பவம் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்போதான் அவங்க அம்மா போயிட்டு கதவு திறந்து விட்டுருக்காங்க. அந்த கேப்ல தான் பாப்பா வந்து காணாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ பேக் டு த டாபிக். பாப்பாவை வந்து தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏரியாஸ்லையும் போய் தேடுறாங்க. பாப்பா வந்து காணுங்க. யார் தேடி பார்த்தாலும் பாப்பா வந்து காணும். ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பஜார் போலீஸில் கார்த்திகை செல்வி அந்த குழந்தையோட அம்மா போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க, புகார் ரிஜிஸ்டர் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து இந்த ஃபயர் சர்வீஸில் இருக்கக்கூடிய ரெஸ்கியூ டீமில் இருப்பாங்க இல்லையா, அவங்க போலீஸ் எல்லாருமே தேடி பார்க்குறாங்க. இந்த மாதிரி தேடி பார்க்கும்போது இந்த எம்எஸ்கே நகரில் இருக்கக்கூடிய அந்த பாட்டி வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர்ஹுட் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய ஒரு உரை கிணறுங்க. இந்த உரெல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ரவுண்டா, அது போன்ற ஒரு உரை கிணறுல பாப்பா வந்து இறந்து சடலமாக கிடைச்சிருக்குங்க. இதை நினைக்கும் போது எவ்வளோ பாவமாக இருக்கு. இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை சொல்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக செம்ம டென்ஷனாக போகிறீங்க, ஒரு மாதிரி கோவப்பட்டு சேடாக ஃபீல் பண்ண போகிறீங்க. இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு பார்க்கும்போது பாப்பா வந்து தானாக போயிட்டு அந்த கிணத்தை வந்து விழுந்திருக்காது அப்படின்ட்டு சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பாப்பாவை யாரோ ஏதோ ஒரு சதி பண்ணி தான் பாப்பாவை கொன்று அந்த கிணத்துல வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு நியூஸ் சேனல்ஸ்ல. அதுக்கேற்பவாறு அந்த கிணறுடைய ஹைட்டு பார்த்தோம்னா பாப்பாவை விட ஹைட் அந்த கிணறு. அப்புறம் பாப்பா தூக்கத்துல எழுந்து வந்து அந்த கிணத்துல விழுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அம்மா அப்பா சொல்றாங்க, பாப்பா தூக்கத்துல நடக்கிற பழக்கமே கிடையாது. பாப்பாவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் எங்களை தான் ஃபர்ஸ்ட் எழுப்புவா, எங்க காலையே சுத்திட்டு வருவான்ட்டு அந்த தாய் சொல்லி அழுகக்கூடிய அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்குங்க, வலிக்குதுங்க. பெத்த வயிறுக்கு தெரியும். இங்க நீங்க பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்காங்க. நம்ம பிள்ளைக்குன்னா என்னன்றது வந்து நம்மளுக்கு தெரியும், அந்த வலி என்னன்ட்டு. அதே மாதிரி தானே அந்த அம்மா அழுவக்கூடிய அந்த காட்சிகளை வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வலிக்குதுங்க. பாவம் இல்ல. ஸோ ஆன் டைம்ல இப்போ வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு வராங்க. பாப்பா ஹைட்டை விட கிணறு அதிகமாக ஹைட்டா இருக்கு. அதுவும் வீட்டுடைய கதவை திறந்து விட்டு
பிறகுதான் அம்மாவை பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய குழந்தைய வந்து தூக்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி கிணத்துல வந்து போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு கோணத்துல வந்து இது வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. போலீஸ் வந்து இப்போ இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்க உறவினர்களே சொல்றாங்க, போலீஸ் வந்து இதுல வந்து சாட்டிஸ்ஃபைடா பண்ணிட்டு இருக்காங்க. ஐ மீன் அவங்களுடைய துரித நடவடிக்கைகளை அவங்க வந்து மேற்கொண்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதை வந்து இன்னும் வலுப்படுத்தணும், இன்னும் அதை வந்து துரிதப்படுத்தணும், கூடிய சீக்கிரத்துல அரெஸ்ட் செய்யணும். அது வரைக்கும் பாப்பாவுடைய பாடியை வந்து வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பாப்பாக்கு இதை தாண்டி தூக்கிட்டு போனவங்க வேற ஏதாச்சும் பாப்பாவுக்கு வந்து தவறு இழைத்திருப்பார்களோ அப்படிங்கிற ஒரு கோணத்திலே வந்து பார்க்கப்பட்டு வந்துகிட்டு அதற்கு பாப்பாவுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து வரணும் அப்படின்ற இன்னொரு விஷயமும் இருக்கு இதுல. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்த பிறகு நம்மளுக்கு இன்னும் என்ன அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்து காத்துட்டு இருக்குன்றது தெரியலங்க. இதெல்லாம் கேட்கும்போதுமே மனசு கஷ்டமா இருக்கு, வெறுப்பா இருக்குதுங்க. இப்போ வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இது போன்ற ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட முடியுது. இந்த மாதிரி வந்து எடுத்து பேச வேண்டியதா இருக்குங்க. எனக்கு இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் ரீசர்ச் பண்ணும்போது நம்மளுக்கே தலை சுத்துது, ரொம்ப கடுப்பா இருக்குங்க, வெறுத்து போகுது. ஏன்னா பிஞ்சு குழந்தைகளை அது பாருங்களேன், அதுங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் மண்டையில போட்டு திங்க் பண்ணும்போது என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. இந்த இடத்துல சீரியஸா சொல்றேன், வாய் திறந்து ஒழுங்கா பேச வராதுங்க அதுங்களுக்கு. பச்சை குழந்தைங்க அதுங்களை போயிட்டு இப்படி பண்றாங்களே அப்படின்னும் போது மனசு இந்த இடத்துல வந்து பயங்கரமா துடிக்குதுங்க. பிரேத பரிசோதனை வரட்டும். இப்போ போலீஸ் வேற ஆன் டைம்ல அந்த இடத்துல ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய எம்எஸ்கே அப்படின்ற அந்த நகர்ல இப்போ போலீஸ் வந்து பல விசாரணைகளை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி காட்சிகள் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணி இப்போ ஆய்வுகளை வந்து மேற்கொண்டுட்டு வராங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க. இதை தாண்டி பல வகையான ஸ்பெகுலேஷன்ஸ் இதில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு, பல வகையான விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அவை என்னன்னு பார்க்கும்போது, அதாவது வட மாநிலத்தவர்கள் ஒரு சிலர் அந்த இடத்துல வந்து இருப்பதாகவும், ஸோ அவங்க இந்த போன்று பாப்பாவை கொலை பண்ணிட்டு ட்ரெயின் ஏறி வந்து தப்பிச்சதாகவும் இந்த மாதிரி எல்லாம் சில தியரிஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் போலீஸ் வந்து இப்போ ஆன் டைம்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல என்ன ஏதுன்றது வந்து வெளியே வந்துடும். இதுதான் நண்பர்களே, இப்போ அந்த ராமநாதபுரத்துல எம்எஸ்கே அப்படின்கின்ற அந்த நகரில் நடந்திருக்கக்கூடிய பாப்பாவுக்கு 5 வயசு பாப்பாவுக்கு நடந்திருக்கக்கூடிய சம்பவத்துடைய அப்டேட்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து சட்டம் திட்டங்கள் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும். எல்லாமே கிரைமு, எங்க பார்த்தாலும் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய கிரைம்ஸ் வந்து குறைஞ்ச பாடு கிடையாது, நிறைய அதிகமாக இருக்குங்க இந்திய அளவில். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் திருப்பியும் சொல்றேன், இந்த மாதிரி கிரைம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து அமைதியா இருக்கானுங்க, சடார்னு பண்றானுங்க. அதுதான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அது போன்ற நபர்களுக்கு வந்து தக்க தண்டனை வந்து தாங்கயா அப்படின்ட்டு தான் நாங்கள் இந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருக்கோம். நம்ம ஆரம்ப காலகட்டத்தில் எக்ஸாம்பிள் சொல்றோம், ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஃபோனு பட்டன் ஃபோனை வச்சுருந்தோம். பட்டன் ஃபோன்லாம் கஷ்டமா இருக்கு, அமுக்கத்துக்கே கஷ்டமா இருக்கு, டச் ஃபோன் வேணும்னு ஆசைப்பட்டோம். ஜஸ்ட் ஃபோனில் சொல்றேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டா நம்ம எவ்வளோ மேம்பட்டுட்டு வரோம். ஆனா இந்த சட்டத்துல மட்டும் எந்த ஒரு மேம்பாடும் கிடையாதுல்ல. இந்த மாதிரி பல கேள்விகள் மனசை வந்து தொலைக்குதுங்க. சார், இந்த இடத்துல வந்து பெரிய இடத்துல இருக்கக்கூடிய சார், உங்களுடைய பசங்க எல்லாருமே நிம்மதியா சந்தோஷமா இருக்காங்கல்ல சார், அதே மாதிரி தானே சார் இங்க ஏழை பசங்களும் இந்த குட்டி குட்டி குழந்தைங்களும் நிம்மதியா இருக்கணும். ஸோ அதற்கேற்ப அவர் தயவு செஞ்சு நல்ல ஸ்டெப் ஆயிடுங்க சார். இது போன்ற நியூஸ் எல்லாம் கேட்டு மரண ஓலங்கள் கேட்டு இந்த இடத்துல வந்து ரத்த கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க எல்லாரும். அவ்வளோ கிரைம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்போ வரைக்கும் இங்க ஆந்திர பிரதேஷ்ல காக்கிநாடா டிஸ்ட்ரிக்ட்ல ஜானவி அப்படின்ற ஒரு பாப்பாங்க, 2 வயசு பாப்பா காணாம போய் இப்போ வரைக்கும் அந்த பாப்பாவுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரியல. அதே ஆந்திர பிரதேஷ்ல ஒரு 4 வயசு பொண்ணு நித்விகா அப்படின்ற பொண்ணை பக்கத்து வீட்டுக்காரி தண்ணியில முக்கி சாவடிச்சிருக்கா. அப்படியே நம்ம வந்து கேரளாவில் போய் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தை அவனை கையெல்லாம் உடைச்சி அவனை செவுத்துல முட்டி, இன்னும் உலகத்துலங்க நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். எனக்கு அந்த காலம்னு சொல்லுவாங்க, அந்த காலத்துல என்ன நடந்திருக்குன்றது எனக்கு தெரியாதுங்க. ஆனா அந்த டைம்ல சொல்லுவாங்க கிரைம்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம நவீனமா ரொம்ப உயர்ந்துட்டோம், எல்லாத்துலயும் அட்வான்ஸா போயிட்டு இருக்கோம். ஆனா இப்போ மட்டும் ஏங்க குழந்தைக்கு அவ்வளவு கிரைம்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு? அந்த காலத்துல கேள்விப்படும் போது எல்லா கிரைம்ஸ் அடல்ட்டுக்கு தான் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா இப்போ இந்த 20 வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்களை போட்டு சித்திரவதை பண்றது, 18, 15, 10, 5, 4, 9 வயசு குழந்தைய உத்தரப்பிரதேசில் ரீசெண்டாக என்ன பண்ணியிருந்தாங்கன்றது நம்ம வந்து பார்த்தோம்யா. ஐயோ, இந்த மாதிரி செஞ்சா நம்ம இப்படி பண்ணுவாங்களே அப்படின்ற ஒரு முன்னுதாரணத்தை வந்து காமிங்க. ஏழைங்க பாவங்க சார், யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்றது தெரியல. அவங்க வழித்து பிழைப்புக்கு அவங்க பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல ஒருத்தன் புகுந்து ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு பக்கத்துல படுத்திருக்க குழந்தைய அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கொலை பண்ணிட்டு இருக்காங்கன்னா என்னன்னு சொல்றது? இந்த இடத்துல எல்லாமே புலம்பல்களா, அடுத்து என்னன்றதா பார்த்து போக வேண்டியதா இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு பிறக்கணுங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க. நான் வந்து உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். பை நண்பர்களே.